இந்த மாதிரி இப்போ மும்பைல சவுந்தரவல்லி அப்படிங்கிறவர் சொல்ல போறா அவளோட அனுபவத்தை. அவ சொல்றா அவளோட குடும்பத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களும், எல்லா விஷயங்களும் ஆச்சாரியால் அவளோட அனுக்கிரகத்தினாலும் அவரோட ஆசிகளாலும் கருணையினாலும் மட்டும்தான் நடக்கிறதுன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. அவர் அது மிகையே இல்ல, அவரோட கருணையினால் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்றா. அவ குடும்பத்துல அத்தனை பேரும் ஆச்சாரியாலோட மந்திராட்சதையையும் சாரதாம்பாலோட குங்குமத்தையும் எப்போதும் அவ கிட்டக்க வச்சுட்டு இருப்பான். சதா சர்வ காலமும் அவள்கிட்ட இருக்கும். குரு பிரசாதம் இல்லாம அவ வெளியில கிளம்பவே மாட்டான். ஒரு நாளைக்கு இவ அவளோட பையன் சுரேஷ் அவர் பூனே கிளம்பணும். பூனேக்கு கிளம்புறார். பூனேக்கு கிளம்பிட்டார். ஒரு 5 நிமிஷம் ஆறுது. திரும்பி நான் ஆச்சாரியாலோட மந்திராட்சதைய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான் அந்த புள்ள. அவன் கிளம்பி ஒரு 1/2 மணி நேரத்துல சட்டையெல்லாம் கிழிஞ்சு முதுகுல ஸ்ராய்ப்பு காயத்தோட சேர்ந்துட்டான் எங்க ஆத்துக்கு. இவெல்லாம் பயந்து போயிட்டா. என்னடா முதல்ல கிளம்பி போனா ஆச்சாரியோட கொண்டு போலியேன்ட்டு வந்தான், திரும்ப இந்த மாதிரி அடிபட்டு நிக்கிறானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏதுன்னு கேட்டாக்க, அவன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அந்த கோச்சில ஏறும்போது கால் வழுக்கி ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியில விழுந்திருக்கான். அவன் வண்டி புறப்பட்டு யாராலையும் அவனை மேல எடுக்க முடியலையா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் நம்ம ஒரு நிமிஷம் இந்த காட்சிய. அப்போ அந்த புள்ள மனசுல தோணுறது எல்லாமே குருநாதர் மட்டும்தானா. அந்த குருநாதர் மட்டும்தான் என் மனசுல இருந்தாருன்னு சொல்றான் அந்த குழந்தை. அந்த சமயத்துல அவனுக்கு கற்பனை பண்ணி பாருங்களேன், ட்ரெயின் கிளம்பியா எடுத்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இதுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கான் அந்த பிள்ளை. யாராலையும் இழுக்க முடியல. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு பெரிய சிகப்பு நிற ஜோதி தெரியறது. அதுக்கு நடுவுல ஸ்ரீ மகா சன்னிதானம், ஸ்ரீ சன்னிதானம். அவ 2 பேரும் அவனை பார்த்து பிளாட்பாரத்தை ஒட்டி கூடாம்பி அப்படின்னு பலமுறை சொல்றாளாம். பலமுறை சொல்றாளாம், பிளாட்பாரத்தை ஒட்டி கூடாம்பி, பிளாட்பாரத்தை ஒட்டி கூடாம்பி அப்படின்னு. உடனே அவன் அந்த ரயில் போற வரைக்கும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத அந்த சமயத்துல அந்த ரயில்வே பிளாட்பாரத்தோட சுவற்றுல பள்ளிய போல ஒட்டிட்டானான். ஆனா அப்படி அவன் ஒட்டிக்கும் போது அவன் மனசுக்குள்ள யாரோ தன்னை பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி உணர்றான். அவன் ஒரு பிடிப்பும் இல்லாத அந்த பிளாட்பார சுவத்துல அவனை பிடிச்சுட்டு இருந்தது யாரா இருக்கும்? ஸ்ரீ ஆச்சாரியால் தான் அப்படின்னு அழுதுட்டே சொல்றானா அந்த குழந்தை. ஸ்ரீ ஆச்சாரியாலோட மந்திராட்சதை தான் என்னை காப்பாத்திட்டு, அதை தவிர வேற ஒண்ணு எனக்கு சொல்றதுக்கு இல்லைன்ட்டு அந்த குழந்தை சொல்றான். இன்னைக்கும் அந்த பிள்ளை அமெரிக்காவில நலமோட இருக்கான். அவ சொல்றா, என் பிள்ளை எங்களுக்கு திருப்பி கிடைச்சது குருவோட அனுக்கிரகத்தினால மட்டும்தான் அப்படிங்கிற. நிஜமா நம்ம இது வரைக்கும் கேட்ட ஒவ்வொரு அனுபவத்திலையும் இது என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சத்குருநாதா சரணம்.